نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المبذرين كانوا إخوان الشياطين صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயரினால் இந்த குதுபாவை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவருடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நோன்பை நோற்றவர்களாக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரிய கிருபையின் காரணமாக இந்த ரமலானை அடைய கிடைத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்திலே 4 நோன்புகளையும் நாங்கள் நோட்டிருக்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த சில நாட்களிலே எமது வாழ்க்கையில் இந்த ரமலான் ஏற்படுத்திய மாற்றத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ரமலானுக்கு முன்பிருந்த வாழ்க்கையை விடவும் இந்த ஓரிரு நாட்களில் எமது வாழ்க்கையிலே எமது உள்ளத்திலே எமது சமூக அமைப்பிலே எமது இபாதத்துக்களிலே எவ்வளவு தூரம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. தக்வாவை உருவாக்குவதுதான் ரமலான் மாதத்தினுடைய நோக்கம். தக்வா என்றால் அதற்கு 2 பகுதிகள் காணப்படுகின்றன. முதலாவது, நல்ல அமல்களிலே மிகவும் ஆர்வமாக ஈடுபடுகின்ற அந்த மனப்பாங்கு. இரண்டாவதாக, பாவங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்கின்ற அந்த நிலை. எனவே ஏனைய காலங்களை விடவும் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துகின்ற நல்ல அமல்களிலே அது கியாமுல் லைலாக இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், திக்ர் இஸ்திக்ஃபார்களாக இருக்கலாம், அதே போன்று தான தர்மங்களாக இருக்கலாம். இவற்றிலெல்லாம் எவ்வளவு தூரம் ஆர்வத்தோடு ஆசையோடு விருப்பத்தோடு எந்த விதமான சோம்பலும் இல்லாமல் ஈடுபடுவதற்கான அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று முதலாவது சிந்திப்போம். இரண்டாவது, பாவங்களை எந்த அளவு தூரம் நாங்கள் தவிர்த்து வாழுகிறோம். குறிப்பாக எமது நாவினால் ஏற்படக்கூடிய கோள் புறம், இந்த மோசமான வார்த்தைகள், இவற்றிலிருந்து எந்த அளவு தூரம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எமது கண்களை பார்க்கக்கூடாத அம்சங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொண்டோமா என்பதனை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கான நாட்களாக இவை இருந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு மாற்றத்தை இந்த ரமலான் இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை. நாம் வெறுமனே பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம் என்றால் இந்த ரமலானை அடைந்து கொண்டதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே எஞ்சியிருக்கின்ற இந்த நாட்களை திட்டமிட்டு அழகாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய நோக்கங்களிலே ஒன்றுதான் சமுதாயத்திலே இருக்கின்ற தேவையுடையவர்கள், ஏழைகள், பட்டினியோடு பசியோடு இருப்பவர்கள், இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வீசுகின்ற காற்றை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். அஜ்வத மா யகூனு ஃபீ ரமலான் கர்ரீஹில் முர்ஸலா.
எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பிருக்கின்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இரக்கம், அருள், பாசம், கருணை என்பன ஊற்றெடுக்கும். அவன் சமூகத்திலே இருக்கின்ற ஏழைகள், கஷ்டப்படுபவர்கள், பிரச்சனைகளை எதிர்நோக்குபவர்களை அரவணைப்பதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவன் முன் வருவான். எனவேதான் நோன்பு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது வயிற்றிலே ஏற்படுகின்ற அந்த பசி, அந்த தாகம் என்பன உலகத்திலே இருக்கின்ற கோடிக்கணக்கான பசியுடைய மக்களுடைய பசியை எங்களுக்கு உணர்த்துகிறது. அவருடைய பசியை, பட்டினியை தீர்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை நோன்பு உருவாக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதிகமாக நோன்பிருப்பவர்களாக இருந்தார்களாம். அதற்கான காரணம் வினவப்பட்ட பொழுது, நாங்கள் நோன்பிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் பசியோடு பட்டினியோடு இருப்பவர்களுடைய பசியை, பட்டினியை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று காரணம் சொல்வார்கள். எனவே நோன்பினுடைய நோக்கம் தக்வாவை உருவாக்குவது, தக்வாவினுடைய தெளிவான ஒரு வெளிப்பாடு ஈகை, தர்மம், ஜகாத்து, மற்ற மக்களுடைய பிரச்சனைகளிலே பங்கெடுப்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே அதிகமாக தர்மம் செய்பவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு பக்கம். இரண்டாவது, ரமலானுடைய காலத்தின் மிக முக்கியமான ஒரு அமலாக கருதப்படுகின்ற சதகத்துல் ஃபித்ரினுடைய நோக்கமும் வறுமையை இல்லாமலாக்குவதுதான். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தனக்கும் தனது பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்குமாக ஆக குறைந்தது 2.25 கிலோ, நமது நாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அரிசியை வெளிப்படுத்துவது துஹுரத்தன் லிஸ்ஸாயிம் வ துஅமத்தன் லில் மசாகீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜகாத்துல் ஃபித்ரை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த நோன்பிலே இடம்பெற்ற தப்பு தவறுகள் படுத்தப்படும் என்பது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் துஅமத்தன் லில் மசாகீன், யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உணவாக அது அமையும் என்று சொன்னார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள் இந்த மாதத்திலே ஒரு பக்கம். இரண்டாவதாக ஜகாத்துல் ஃபித்ர் என்பதும் கூட இந்த மாதத்திலே எங்களுக்காக வேண்டி சுன்னா முஅக்கதாவாக தரப்பட்டிருப்பதனுடைய நோக்கமும் வறுமையை கட்டுப்படுத்துவதாகும். அது மாத்திரமல்ல, ரமலானுடைய காலத்திலே யாரெல்லாம் நோன்பிருப்பதற்கு கஷ்டப்படுகிறார்களோ, உதாரணமாக நிரந்தரமான நோயாளிகள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நோன்பிருந்தால் அவர்களுடைய நோய் இன்னும் அதிகரிக்கும் அல்லது கால தாமதமாகும் என்று ஒரு நம்பகரமான வைத்தியர் சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் நோன்பிருக்க முடியாது. அவர் பிதியா கொடுக்க வேண்டும். அவர் ஒரு நாளைக்காக வேண்டி ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும். தாமு மிஸ்கீன், ஒரு நாளைக்காக வேண்டி ஒரு 30 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க வேண்டும் என்ற அந்த சட்டமும் அப்படித்தான் சொல்லுகிறது. சில நேரங்களில் சில வயதாளிகள் இருப்பார்கள், மிகவும் கடுமையான வயதிலே இருப்பார்கள். அவர்களுக்கு நோன்பிருப்பதன் காரணமாக அவருடைய உடல் இன்னும் பலவீனம் அடையும் என்று வைத்தியர் ஆலோசனை சொன்னால் அவரும் கூட நோன்பிருக்காமல் அதற்கு பதிலாக ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஃபிதியா என்றால் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பது, ஒரு நேரத்தினுடைய உணவாக அது அமைய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களை பாருங்கள், ரமலானுடைய காலத்திலே இந்த எமது சொத்துக்களில் இருந்து நாம் வெளியேற்ற வேண்டிய இந்த ஹக்குகளை பற்றி எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கஃபாரா. கஃபாரா என்றால் என்ன? ரமலானுடைய காலத்திலே ஒருவர் நோன்பிருக்கிறார், ஆனாலும் அவர் மனமுரண்டாக அந்த நோன்பை முறிப்பாராக இருந்தால், உதாரணமாக ஒருவர் பகலுடைய காலத்தில் நோன்பிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நோன்பை முறிக்கின்ற காரியங்களில் ஈடுபட்டால் அவர் கட்டாயமாக பின்வரும் 3 விஷயங்களில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது அவர் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பிருக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் 60 மிஸ்கீன்களுக்கு அவர் சாப்பாடு போட வேண்டும். அருமை சகோதரர்களை பாருங்கள், முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வீசக்கூடிய காற்றை போன்று தர்மம் செய்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக சதகத்துல் ஃபித்ர், மூன்றாவதாக ஃபிதியா, அடுத்தது கஃபாரா என்று வருகின்ற பொழுது அந்த கஃபாராவிலும் கூட இருக்கின்றது இந்த ஏழைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அந்த விஷயம்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஏன் இந்த ரமலானுடைய மாதத்தில் இதனை பற்றி பேச வேண்டும்?
நாம் இருக்கின்ற இந்த நாட்டு சூழலை சற்று எடுத்து பாருங்கள். இந்த நாட்டிலே அண்மை காலங்களிலே மிக பயங்கரமான வறுமை நிலவிக் கொண்டிருக்கிறது. 2 வேளைகள் 3 வேளைகள் சாப்பிட்டவர்கள் 2 வேளை சாப்பிடுகிறார்கள். 2 வேளை சாப்பிட்டவர்கள் 1 வேளை சாப்பிடுகிறார்கள். அண்மை காலத்திலே இந்த செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி இந்த நாட்டை பொறுத்தவரையிலே சுமாராக 27 குடும்பங்கள் தங்களுடைய உணவு வேளைகளை குறைத்திருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தமது லைட் பில்லை கட்டிக்கொள்ள முடியாது, தண்ணி பில்லை கட்டிக்கொள்ள முடியாது, பிள்ளைகளுடைய கல்விக்காக வேண்டி ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்க முடியாது, பாமசிகளிலே சென்று தமது மருந்துகளை எடுத்துக் கொள்ள முடியாது. பிள்ளைகள் எல்லோரும் வறுமையின் காரணமாக, பசியின் காரணமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். தமது பெற்றோரை நச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பதற்கு வசதி இல்லை என்ற நிலையிலே எத்தனை 1000 குடும்பங்கள் இந்த நாட்டிலே அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை வேண்டாம் என்று அடிக்கடி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், நீ இறை நிராகரிப்பை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மாத்திரமல்ல, இந்த வறுமையை விட்டும் பவர்ட்டியை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். அஸ்அலுக்கல் கினா வல் அஃபாஃப். நான் சீமான் தனத்தை உன்னிடத்திலே கேட்கின்றேன். மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்திலே கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாடுகின்ற அந்த நிலையை உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ கேட்பார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலே வறுமை வந்துவிட்டால் அவனுடைய ஈமான் பாதிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா. ஒரு மனிதனுடைய ஏழ்மையானது அவனை நிராகரிப்பை குஃப்ரை நோக்கி விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு ஏழ்மை வந்து விடுகின்ற பொழுது அவன் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே அந்த மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்தார்கள். அதற்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். வறுமைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எனவே ஒரு மனிதன் கருவிலே வளர்கின்ற குழந்தையை கருச்சிதைவு செய்வதற்கும் பெற்ற குழந்தைகளை கொலை செய்வதற்கும் இந்த வறுமை ஒரு காரணமாக அமைகிறது. அது ஜாஹிலியா காலத்தில் மாத்திரமல்ல, நமது காலத்திலும் அது நடக்கிறது. இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடனாளியாகி விட்டால், அந்த மனிதன் பேசினால் பொய் பேசுவான், அந்த மனிதன் வாக்குறுதி அளித்தால் வாக்குறுதியை மீறுவான் என்று சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடன் என்று வருகின்ற பொழுது அதனை பற்றி தமிழிலே சொல்வார்கள், கடன் பட்டவன் நெஞ்சி என்று சொல்வார்கள். கடன் பட்டவனுக்குத்தான் அதனுடைய ஆபத்து தெரியும். கௌரவமானவர்களே, கண்ணியமானவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எமது பக்கத்து வீட்டிலே, எமது பக்கத்து தெருவிலே நாங்கள் நடந்து செல்கின்ற பொழுது எத்தனை பேர் கைக்குழந்தைகளோடு தங்களுடைய மானத்தை மரியாதையை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு மற்றவர்களிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் நோன்பு இருந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தின் 4வது கடமை தான் நோன்பு. 3வது கடமை ஜக்காத்தாக இருக்கிறது. முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது ஜக்காத். ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்ப்போம். நோன்பு பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் அக்கறை எடுக்கின்றோம்? நோன்பினுடைய முக்கியத்துவம், நோன்பை முறிக்கும் காரியங்கள், நோன்பிலே செய்யப்பட வேண்டிய அமல்கள், தராவிஹுக்காக வேண்டி எவ்வளவு நாங்கள் போட்டி போடுகின்றோம். நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக ரமலானுடைய காலத்திலே அது செய்யப்பட வேண்டும் தான். ஒரு மிடர் தண்ணீர் எமது வாய்க்குள் தொண்டைக்குள் இறங்கிவிட்டால் நாம் எவ்வளவு காலம் நாம் எவ்வளவு இஸ்திக்பார் செய்கின்றோம். யா அல்லாஹ், தெரியாமல் குடித்து விட்டேனா அல்லது தெரிந்து குடித்து விட்டேனா என்று இந்த ரமலானுடைய நோன்பை பாதுகாப்பதற்கு நாங்கள் எவ்வளவு முயற்சிக்கின்றோம். ஆனால் ஜகாத் என்பது இந்த நோன்புக்கு முன்னால் உள்ள 3வது கடமை, அடிப்படையான ஒரு கடமை. 5 தூண்களிலே ஒன்று. ரமலானுக்காக வேண்டி நாங்கள் திட்டமிடுகின்றோமே, ரமலானுக்காக வேண்டி எத்தனை பயான்கள் செய்கின்றோம். ஆனால் இந்த ஜக்காத் என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன,
அதனை கொடுக்காமல் விட்டால் ஏற்படக்கூடிய பயங்கரங்கள் என்ன என்று நாங்கள் எந்த அளவு சிந்தித்திருக்கிறோம். எமது ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அல்லாஹ் தஆலாவை நெருங்குவதற்கு நாங்கள் முயற்சி பண்ண வேண்டும் கட்டாயமாக. ஆனால் எமது சொத்து செல்வங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம்? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற பெரும் பெரும் இமாம்கள் சொல்லி இருக்கின்ற கருத்து, ஹதீஸிலும் வந்திருக்கின்ற கருத்து, ஒரு மனிதனுக்கு ஜகாத் வாஜிபாகியும் கூட அந்த ஜகாத்துடைய பணத்தை தன்னுடைய ஏனைய சொத்துக்களோடு அவன் கலப்பானாக இருந்தால் ஏனைய சொத்துக்களும் சேர்ந்து அழுக்காகிவிடும், அந்த மனிதனுடைய ஏனைய சொத்துக்களும் சேர்ந்து ஹராமாகிவிடும். எனவே அவசரமாக ஜகாத்தை மிகச் சரியாக, துல்லியமாக, எக்யூரேட்டாக கணித்து வெளிப்படுத்துகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாம் அது தொடர்பாக எத்தனை செமினார்களை நடாத்தி இருக்கிறோம், எத்தனை பிரைன் ஸ்டார்மிங் செஷன்களை நாங்கள் நடாத்தி இருக்கிறோம், எத்தனை ஆளுங்களிடத்திலே அணுகி என்னிடத்திலே இவ்வளவு சொத்துக்கள் காணப்படுகின்றன, நான் எத்தனை விகிதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாம் எவ்வளவு தூரம் கவனம் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையிலே 100க்கும் மேற்பட்ட ஜகாத் கமிட்டிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் சுமாராக 10% ஜகாத் கமிட்டிகள் தான் சிஸ்டமைஸ் பண்ணப்பட்ட மிகவும் ஒழுங்காக இயங்கக்கூடிய ஜகாத் கமிட்டிகளாக இருக்கின்றன. இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு தூண், இலங்கையிலே முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்து பெறப்பட வேண்டிய ஜகாத் தொகையிலே சுமாராக 15% அளவுதான் ஜகாத்தாக வெளிப்படுத்தப்படுவதாக அண்மை காலத்து ரிசர்ச்சுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியாக இருந்தால் நானும் நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய இந்த சரியான பங்கு, அந்த 2.5 வீதத்தை மிகச் சரியாக நாம் எத்தனை பேர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனிடத்திலே 100 கோடி ரூபாய் ஒரு வருஷமாக காற்று பணம் அல்லது சொத்துக்கள் இருக்குமாக இருந்தால் அவன் 2.5 கோடி ரூபாவை கட்டாயமாக ஜக்காத்தாக வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. மாதா மாதம் சம்பளம் எடுப்பவர்கள் இருக்கிறார்கள். வருஷத்துக்கு அவர்கள் தங்களுடைய சம்பளத்தை கூட்டி வருஷத்துக்கு போன செலவை கழித்தும் கூட 10.5 பவுண்ட் நகைக்கு நிகரான தொகை ஒரு மனிதனிடத்திலே இருக்குமாக இருந்தால் 2.5 விகிதத்தை அந்த மனிதன் வெளிப்படுத்தியாக வேண்டும். லட்சக்கணக்கான சம்பளம் எடுப்பவர்கள், வீட்டு வாடகை எடுப்பவர்கள், எஸ்டேட்டுகள் வைத்திருப்பவர்கள், மிகப்பெரிய கோழி பண்ணைகளை வைத்திருப்பவர்கள், இறால் பண்ணைகளை வைத்திருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் ஜக்காத்தை மிகச் சரியாக கணித்து கொடுக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஜக்காத்தினுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் பொறுப்போப்பாக இருப்போமாக இருந்தால் நாளை மறுமையிலே ஏற்படக்கூடிய தண்டனையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய பொருளிலிருந்து ஜக்காத்தை கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமையிலே அந்த ஜக்காத்தினுடைய அந்த பொருட்கள் எல்லாம் நெருப்பில் காய்ச்சப்பட்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் ஒத்தடமிடப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்திலே ஆட்டு பண்ணைகள், மாட்டு பண்ணைகள், ஒட்டக பண்ணைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஆடுகளிலே, மாடுகளிலே, ஒட்டகைகளிலே அவன் வெளிப்படுத்த வேண்டிய ஜக்காத்தை மிகச் சரியாக வெளிப்படுத்தாமல் இருப்பானாக இருந்தால் நாளை மறுமையிலே அவனை அந்த மிருகங்கள் எல்லாம் கால்களால் மிதித்துக் கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 32 இடங்களிலே ஜக்காத்தை பற்றி சொல்கின்றார். அதிலே 29 இடங்களிலே தொழுகையோடு சேர்த்து தான் சொல்லுகின்றார். அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார். தொழுகை எவ்வளவு தூரம் எமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்திற்கு முக்கியத்துவமான ஸ்பிரிச்சுவல் சைடை கவர் பண்ணுகிறதோ அதே போன்று எங்களுடைய பொருளாதார சமத்துவத்திற்கு ஜக்காத் என்பது அவசியம், அதனை புறக்கணிக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி பேசுகின்ற அதே வேகத்திலே, அதே அளவுக்கு குர்ஆனிலே ஜக்காத்தை பற்றி பேசுகின்றான். அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அதே போன்று ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பது ஒரு புறம், இன்னொரு புறத்திலே நாம் எதற்கு செலவழிக்க வேண்டுமோ அதற்கு செலவழிக்காமல் வீண்விரயம் செய்பவர்கள் இந்த ரமலானிலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், யாரெல்லாம் வீண்விரயம் செய்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறான். மை கார் மை பெட்ரோல் என்று யாரும் யோசிக்க முடியாது.
நான் நெற்றி வியர்வை சிந்தி இந்த நிலத்திலே சிந்தி நான் இராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை நான் நினைத்தது போன்று செலவு செய்தேன் என்று யோசிக்க முடியாது. காரணம், இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது வெறுங்கையோடு வந்தோம், இந்த உலகத்திலிருந்து போகின்ற பொழுதும் வெறுங்கையோடு தான் போவோம். நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற இந்த சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் எமது டேலண்டினால் ஏற்பட்டது அல்ல. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த திறமைகளால் தான் அவற்றை சம்பாதித்துக் கொண்டோம். அவன் விரும்பிய விதத்தில் தான் சேகரிக்கவும் வேண்டும், அவன் விரும்பிய விதத்தில் அவன் சொன்ன விதத்தில் தான் அவற்றை செலவழிக்கவும் வேண்டும். இந்த உலகத்திலிருந்து நாம் போகின்ற பொழுது நாம் செலவழித்த அந்த தான தர்மங்கள் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே எங்களுக்காக வேண்டி காத்திருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றோம். இந்த மாதத்திலும் கூட உம்ராவுக்காக வேண்டி செல்வதற்கு பலர் நியத்து வைத்திருக்கலாம். உம்ரா என்பது ஒரு சிரேஷ்டமான அமல், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கான நல்லதொரு வழி. ஆனாலும் அது ஒரு சுன்னா, அது ஒரு சுன்னத்து. அதனை செய்யாவிட்டால் பாவமில்லை. ஆனாலும் சமூகத்திலே வறுமையால் அன்றாடம் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல், 3 நேரம் அல்ல, ஒரு நேரம் கூட சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் பலர் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக வேண்டி எமது பணம் செலவழிக்கப்பட வேண்டிய நிலையிலே ஒரு உம்ராவுக்காக வேண்டி 1 மில்லியன் ரூபாவை செலவழித்துக் கொண்டு முழு குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு செல்வதனை பற்றியுள்ள விஷயம், தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுடைய பொறுப்பிலேயே நான் விட்டுவிடுகின்றேன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு தாபிஈ. அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய தோழர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகின்ற வழியிலே ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். ஒரு குப்பை தொட்டியிலே இருக்கின்ற ஒரு இறந்த ஒரு கோழியை எடுத்துக்கொண்டு அந்த பெண் போகிறாள். அந்த பெண்ணுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய் பார்க்கிறார்கள். அங்கு அவருடைய சகோதரனும் அந்த பெண்ணும் மாத்திரம் இருக்கிறார்கள். ஏன் நீங்கள் இருந்த இறந்த கோழியை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னதற்கு, எங்களுடைய தகப்பன் இறந்து விட்டார், எங்களுக்கு வசதி இல்லை, யாரும் செலவழிப்பதற்கு வசதி இல்லை, எனவேதான் இந்த ஹராத்தை நாங்கள் வழக்கமாக சாப்பிடுகின்றோம், குப்பை தொட்டியில் இருக்கின்ற இந்த உணவுகள் தான் எங்களுடைய அன்றாட உணவாக இருக்கிறது என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னிடத்திலே இருந்த 1000 தங்க காசுகளிலே 20 தங்க காசுகளை கொடுத்துவிட்டு, அதாவது எடுத்துவிட்டு மிகுதி காசுகள் 980 அந்த தங்க காசுகளை அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டு தனது நாட்டை நோக்கி திரும்பி சென்றதாக ஒரு வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் எனக்கு இந்த ஹஜ்ஜை விடவும் எனக்கு முக்கியம் இந்த பெண்ணுடைய இந்த பசியை தீர்ப்பது, இந்த தேவையை நிறைவு செய்வது என்பதுதான் முக்கியம் என்ற கருத்தை அந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது சமுதாயத்தை பொறுத்தவரையில் வறுமையை ஒழிப்பதற்கு எந்த விதமான திட்டமிடல்களும் உரிய முறையில் செய்யப்படுவதாக கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. மிக கவலையான விஷயமாக இருக்கிறது. முதலாவது, தொழில் செய்வதற்கு மக்களை ஊக்குவிக்க வேண்டும். 2வது, மக்களுடைய கல்வி தரத்தை அதிகரிக்க வேண்டும். 3வது, நஃபகாவுடைய சட்டங்களை பற்றி இந்த சமுதாயத்திலே பேச வேண்டும். அதனை பற்றி பேசுவதற்கான நேரம் இதுவல்ல. 4வதாகத்தான் ஜகாத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் திட்டமிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த நாட்டிலே செய்வோமாக இருந்தால் நாம் நிச்சயமாக கண்ணியமிக்க, தலை குனியாத, தலை நிமிர்ந்த, எல்லா வகையிலும் போஷணை உள்ள ஒரு சமூகமாக இருப்போம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படி சொல்லுகின்ற பொழுது தனவந்தர்கள், கோடீஸ்வரர்கள் மாத்திரம்தான் தர்மம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபக திர்ஹமுன் அல்ஃப திர்ஹமி. ஒரு மனிதன் ஒரு திர்ஹத்தை 100 அல்ஃப திர்ஹம், ஒரு மனிதன் 1,00,000 திர்ஹங்களை சதகா செய்கின்றான். இன்னொரு மனிதன் 1 திர்ஹத்தை தான் சதகா செய்கின்றான் என்றால் அந்த 1 திர்ஹத்தை சதகா செய்தவன் சுவர்க்கத்துக்கு முந்திக் கொண்டான். காரணம், அவனிடத்தில் இருப்பதே 1 திர்ஹம் தான். ஆனால் 1,00,000 திர்ஹத்தை வைத்திருக்கின்ற ஒரு மனிதனிடத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட மிக குறைவான வசதிகளை கொண்டவன் தன்னுடைய தர்மத்தை செய்கின்ற பொழுது அந்த தர்மம் ஏற்றதாக இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்திலே தக்வாவுடைய அந்தஸ்தை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக நாம் தொழுவதிலே கவனம் செலுத்துகின்ற அளவுக்கு,
நாம் குர்ஆன் ஓதுவதிலே கவனம் செலுத்துகின்ற அளவுக்கு எமது உள்ளத்திலே இரக்கம், ஈகை, பாசம், மற்றவர்கள் மீதான அக்கறை இதெல்லாம் தேவைப்படுகிறது. நாங்கள் பார்க்கின்றோம் சிங்கனம் ஆசை என்று சொல்லப்படக்கூடிய அளவு, பிச்சைக்காரர்களுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அளவு, சிறு குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு வயோதிபர்களோடு நடமாடிக்கொண்டு தெரு ஓரங்களிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இப்படிப்பட்ட வசதியுள்ள சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எமது நிலை மாறி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது ஒரு துரதிர்ஷ்டமாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ரமலானிலே எல்லா வகையிலும் அவரை நெருங்கக்கூடிய அமல்களை செய்து இந்த தான தர்மங்களை செய்து அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்த கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய சொத்து செல்வங்களை ஹலாலாக திரட்டுகின்ற அதே நேரத்திலே ஹலாலான முறையிலே அதற்கே உரிய ஹக்குகளை எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நெருங்கிய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய முழு பயனையும் பெற்ற கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. குறிப்பாக காசா பிரதேசத்திலே, பலஸ்தீனிலே அல்லல் படக்கூடிய மக்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற தங்கள்